செய்தியுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு தேவாலயத்தை குறித்து நம்ம கடந்த 2 வாரமாய் பார்த்து கொண்டு வருகிறோம்ல. தேவாலயத்தை குறித்து, தேவாலயம் எப்படிப்பட்டதா இருந்தது, பழைய ஏற்பாட்டில் அது எந்த காரியமா இருந்தது, கூடாரத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரமாய் மாறினது, ஆசரிப்பு கூடாரம் தேவாலயமாய் மாறினது, தேவாலயம் சபையாய் மாறினது, சபை மணவாட்டியாய் மாறினது, எப்படி கடைசி மணவாட்டியும் மணவாளனும் ஆதாமை போல ஆணும் பெண்ணும் ஒன்றாய் சிருஷ்டிக்கப்பட்டார்களோ அதே போல தேவாலயம் காணப்படவில்லை அப்படின்னு வெளிப்பட்ட விஷயத்துல பார்த்தோம். ஆண்டவரே அதற்கு தேவாலயமா இருந்தார். மறுபடியும் ஆணும் பெண்ணும் ஒன்றாய், மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாய் மாறினார்கள் அப்படின்றது பரலோகத்தை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த நாளில அதோடைய தொடர்ச்சி தான். ஆனால் வேற இதுல நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பெரிதும் உயரமுமான என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய எருசலேம், தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். அதே அதிகாரத்தை 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனத்தை பார்த்தோம், தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம். 2ஆவதுல பார்த்தோம், பரிசுத்த நகரமான எருசலேம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எருசலேமை குறித்ததான காரியங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒரு பரலோகத்துல எருசலேமை குறித்து பேச வேண்டும்? ஹல்லேலூயா. ஏன் எப்படிப்பட்ட ஒரு காரியம் எருசலேம் அப்படின்னு பார்க்கிறப்போ, இந்த எருசலேமுடைய மிக முக்கியமான காரியம், அவர் ஆண்டவர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிட்டி நியூயார்க் சிட்டி, உலகத்திலேயே ரொம்ப பெரிய நகரங்களை கொண்டது, பில்டிங் வச்சதுலாம் லண்டன் சிட்டி, சென்னை சிட்டி, மும்பை சிட்டி, இத்தனை சிட்டி இருக்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த எருசலேமை பரலோகத்துல நான் என்ன பண்ண போறேன்? கட்ட போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த எருசலேம்ல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றும் ஒன்னா இருக்குதுல்ல, அதுபோல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அதே போல இந்த எருசலேமும் தேவாலயமும், தேவாலயத்தில் செலுத்தப்படுகிற பலிகளும் பண்டிகைகளும் எல்லாம் ஒன்றாய் கலந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எருசலேம் இல்லாம தேவாலயம் இல்ல, தேவாலயம் இல்லாம பலி இல்ல, எருசலேமை தவிர வேற எந்த இடத்துலயும் தேவாலயம் வைக்க முடியாது. வேதத்துல வசனம் சொல்லுங்க, எருசலேம் இல்லாமல் வேற இடத்துல என்ன பண்ண முடியாது? தேவாலயம் வைக்க முடியாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இந்த வசனம் 1 ராஜாக்கள் 12 27 இருந்து வாசிங்க அப்படின்னா, இந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, சாலமோனுக்கு பிறகு ஆட்சி 2 ராஜாக்களுக்கு பிரிகிறது. ஒன்னு சாலமோனுடைய பையன் ரெகொபெயாம், இன்னொன்னு அவர்களுடைய வேலையில் இருந்தவன் யெரொபெயாம். இந்த 2 பேருக்கு என்ன பண்ணுது? ஆட்சி பிரியுது. இதுல எருசலேம் யார் பக்கம் போகுது அப்படின்னா ரெகொபெயாம் பக்கம் போகுது. ஆனா முழு இஸ்ரவேலும் எருசலேமுக்கு போய் தான் என்ன பண்ணுவாங்க? தொழுது கொள்ளுவாங்க. அப்போ இந்த யெரொபெயாம் என்ன பண்றான் அப்படின்னா, யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து,
நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். ஹல்லேலூயா. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ எருசலேமை தவிர வேற எந்த இடத்திலேயும் ஒரு ஆலயத்தை நிறுவ ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பல. ஏன் தாவீது கிட்ட எப்பா எருசலேம்ல ஒரு ஆலயம் கட்டு, நீ என்ன பண்ணு, பெத்தேல்ல என்ன பண்ணு, ஒரு ஆலயம் கட்டு, யோர்தான் நதி ஓரமா என்ன பண்ணு, ஒரு ஆலயத்தை கட்டு, கில்கால் கிட்ட என்ன பண்ணு, ஒரு ஆலயத்தை கட்டு, எரிகோ மதிலை இடிச்சல்ல அந்த இடத்துல என்ன பண்ணு, ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எருசலேமில மாத்திரம் தான் என்ன பண்ணாரு, ஆலயத்தை கட்ட சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த எருசலேம் நகரம் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் வேதத்தை பொறுத்த வரைக்கும். ஹல்லேலூயா. நீங்க எருசலேம்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் பைபிள்ல என்னால ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியல, அத்தனை ரெஃபரன்ஸ்கள் எருசலேமுக்கு என்ன ஆகுது, அவ்வளவு ஒவ்வொரு புத்தகத்திலும் எருசலேமை குறித்ததான ரெஃபரன்ஸ்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அநேக வசனத்தை கொண்ட ஒரு நகரம், ஒரு நகரத்துடைய பேர் இந்த வேதத்துல அதிகமா இருக்கு அப்படின்னா அது எந்த நகரம்? எருசலேம் நகரம். ஹல்லேலூயா. அப்போ இத தேவாலயத்திலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்போ நாமே தேவாலயம் என்று பார்க்க, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நாமே தேவாலயம் என்று பார்க்கும் பொழுது இந்த தேவாலயத்தின் காரியங்கள், இப்ப தேவாலயம்னா டெய்லி யாரோ ஒருத்தர் உள்ள போய் பலி செலுத்துறாங்களா? நம்மளுக்குள்ள மாம்சமா இல்ல, இல்லையா? ஆனா ஆவிக்குரிய உலகிலே நாம ஒரு தேவாலயமா இருப்போம். ஆவியின்படி நாம என்ன பண்றோம், தேவாலயமா இருக்கிறோம். ஆவிக்குரிய பலிகள் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது, ஆவிக்குரிய பண்டிகைகள் உள்ளே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று நம்மை மூன்றாய் பிரித்தோம் என்றால் இந்த ஆவியும் ஆத்துமாவும் தான் தேவாலயமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆவியும் ஆத்துமாவும் ஆண்டவரோடு கூட, ஆவியோடு கூட தொடர்பு வைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வேத வசனம், இது அது பண்டிகைகள், ஞானஸ்நானம், இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்று பார்க்கும் பொழுது இந்த எருசலேம் எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால் நம்முடைய சரீரத்திற்கு ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த சரீரத்தின் மேலதான் அந்த தேவாலயத்தை என்ன பண்ண முடியும், நம்ம கட்ட முடியும். இந்த சரீரம் ஒழுங்கா இருந்தால்தான் இந்த உள்ள இருக்கிற ஆவி செயல்பட முடியும். இந்த மாம்சம் ஒழுங்காக இருந்தால்தான் உள்ள இருக்கிற ஆவியால் தேவாலயத்தையும் அதன் பலிகளையும் அதன் பண்டிகைகளையும் கொண்டாட முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவாலயத்திற்கு எருசலேம் ஒரு பேஸ். எருசலேமின் மேலதான் தேவாலயத்தை கட்ட முடியும். இன்னைக்கு வரைக்கும் உலகம் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எருசலேம்ல தேவாலயம் கட்டப்பட வேண்டும். ஏன் வேற இடத்துல கட்டல? யூதர்களுக்கு இடம் இல்லையா, இல்ல முஸ்லிம்களுக்கு இடம் இல்லையா? எல்லாருக்குமே இடம் இருக்கு. ஆனா எருசலேம்ல மாத்திரம் தான் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். நல்லா கேளுங்க, பவுல் சொல்லுகிறாரு, நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. வசனத்தை நல்லா கவனிங்க, நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும். அப்ப நான்கிறது யாரு? நான்கிறது ஆவியை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்களே தேவாலயமா இருக்கிறீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவாலயமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ உள்ளுக்குள்ள தேவாலயம் இயங்கணும் அப்படின்னா இந்த மாம்சமும் சுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி தேவாலயமா இயங்க வேண்டும், அது ஃபங்க்ஷன் ஆக வேண்டும் என்றால் நீ பெத்தேலா இருந்தால் இயங்க முடியாது, நீ தானா இருந்தால் இயங்க முடியாது, நீ எரிகோவா இருந்தால் இயங்க முடியாது. நீ எப்படி இருக்கணும்? எருசலேமா இருந்தால்தான் தேவாலயம் முன்னெடுத்தலை கட்டப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எருசலேமை குறித்து தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கடகடன் பார்க்க போகிறோம்.
முதலாவது ஆதியாகமம் 14:18 எடுத்துக்கொள்ளுங்கள். எருசலேமை குறித்ததான முதல் ரெஃபரன்ஸ் அங்கதான் வருது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 14:18. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும். இந்த இடத்துல எங்க எருசலேம் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சாலேமின் ராஜா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க இல்லையா? இந்த சாலேம் அப்படிங்கிற ஊர், அது சலேம், அதுதான் ஃபியூச்சர்ல எருசலேம். சாலேம் அது என்ன ஆச்சு அப்படின்னா மருவி ஜெருசலேம். சலேம் தான் எருசலேம் ஆச்சு. இதற்கான இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சங்கீதம் 76ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாலேமில் அவருடைய கூடாரமும் நல்ல கவனிங்க. அப்ப எங்க அவருடைய கூடாரம் இருந்துச்சு? எருசலேம்ல தான கூடாரம் இருந்தது. ஆனா பைபிள் சொல்லுது சாலேமிலே அவருடைய கூடாரம் இருந்தது, சீயோனிலே அவருடைய வாசஸ்தலம் இருந்தது. சீயோன்கிறது எருசலேமில் உள்ள ஒரு மலை, சாலேம்ங்கிறது எருசலேமை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ இப்போ எருசலேமுடைய ஆரம்பத்தை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எருசலேமுடைய ஆரம்பத்துல இந்த மெல்கிசேதேக் என்பவர் அந்த எருசலேமுக்கு ராஜாவா இருந்திருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய எருசலேமுக்கு யார் ராஜா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல்ல பழைய எருசலேம் சாலேமின் ராஜா யார் அப்படின்னா மெல்கிசேதேக். ஹல்லேலூயா. இந்த மெல்கிசேதேக் யாருன்னா இயேசுவுடைய நிழலாட்டமாய் இருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ன பண்ணுவாரு சொல்லுவார். பவுல் எபிரேயர்ல சொல்லுவார், இந்த மெல்கிசேதேக்கு தாயும் தந்தையும் இல்லாதவனும் வம்ச வரலாறு இல்லாதவனும் அவன் வந்து இயேசுவுக்கு ஒரு முன்னானவனாக, அதாவது ஒரு எக்ஸாம்பிளாய் இருந்தவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த எருசலேம் மேல ஆரம்பம் முதற்கொண்டே ஆண்டவருடைய பார்வை என்ன பண்ணிருக்கிறது? இருந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இதுல இருந்து என்ன காரியம்னா, இப்போ இந்த எருசலேமை நம்ம நம்முடைய மாம்சத்துக்கு ஒப்பாய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியில் தான் தேவாலயம் இயங்க வேண்டும், இந்த மாம்சம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடம் தான் எருசலேம், இங்க நடந்து கொண்டிருக்கிறது தேவாலயம். நல்லா கவனிங்க. இந்த 2 கிரவுண்ட் தான் எருசலேம், இந்த இடத்துல தேவாலயம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆவி, இந்த இடம் மாம்சம். ஹல்லேலூயா. அப்போ இந்த எருசலேமை, இந்த மாம்சத்தை ஆண்டவர் முதலாவதிலிருந்து ஆரம்பம் முதற்கொண்டு நம்மை கவனித்துக் கொண்டே வருகிறார். ஆரம்பம் முதற்கொண்டே இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வருகிறார். ஏன்னா மெல்கிசேதேக் என்கிற ஒருவரை ராஜாவாய் மாற்றி, இங்க இந்த பக்கம் ஆபிரகாம், இந்த பக்கம் வந்து ஒரு சைட்ல ஆபிரகாம் ஓடிட்டு இருக்காரு, தேராது ஆபிரகாம் ஓடிட்டு இருக்காரு, இந்த பக்கம் எருசலேமுக்கு ஒருத்தர் ராஜாவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. வேதத்துல இல்ல, ஆனால் நான் சொல்லுறேன். இந்த பக்கம் ஆபிரகாம் லோத்துன்னு நம்ம பைபிள்ல படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், சாலேமின் ராஜா. அந்த ராஜா யார் அப்படின்னா மெல்கிசேதேக். அப்போ இந்த பக்கம் ஆண்டவர் எருசலேம் மேல கவனத்தை வைத்துக் கொண்டே வருகிறார். ஒரு புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த பக்கம் லைன் வந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் எருசலேம் மேல ஒரு கவனத்தை வைத்துக் கொண்டு மெல்கிசேதேக் என்கிற ஒரு ராஜாவை வைத்திருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு அவன் வந்து யூதன் கிடையாது, கோத்திரங்களே பிரிக்கப்படல, ஆனாலும் ஆசாரியனாய் இருந்தான்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. எருசலேம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆதியாகமம் முடிஞ்சு யாத்திராகமம் முடிஞ்சு எல்லாம் மோசே முடிஞ்சிருச்சு. யோசுவா காலத்துல வரும். ஹல்லேலூயா. இந்த எருசலேம் ஃபுல்லா யார் இருந்தார்கள் அப்படின்னா எபூசியர்கள் என்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, எருசலேமை ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. யார் ஆக்குபை பண்ணியிருக்காங்க எருசலேமை?
எபூசியர்கள் அப்படிங்கிறவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் யோசுவா 10:1 பாத்தீங்கன்னா, யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமா இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் கேள்விப்பட்ட பொழுது, ஹல்லேலூயா. இப்ப எருசலேமுக்கு ராஜா யாரு? அதோனி சேதேக், ஹல்லேலூயா. அப்போ எருசலேமுக்கு ராஜா யாரு? மெல்கி சேதேக். இவரு சேதேக், சேதேக், மெல்கி சேதேக், அதோனி சேதேக். சோ ஏதோ ஒரு கனெக்ஷன் என்ன இருக்குது? மெல்கி சேதேக்குக்கும் அதோனி சேதேக்குக்கும் இருக்குது. எருசலேமுடைய ராஜாவா இருக்கிறார் அதோனி சேதேக். இப்போ ஆனா அதோனி சேதேக் மெல்கி சேதேக்கை போல ஆண்டவருக்கு பிரியமான ஆள் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எரிகோ, இந்த எருசலேமின் ராஜா 5 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு, எரிகோவின் ராஜா, இந்த ராஜா, அந்த ராஜா, 5 பேரை கூட்டிக் கொண்டு இந்த கிபியோனியர்கள் மேல யுத்தத்துக்கு போறாங்க. கிபியோனியர்கள் மேல யுத்தத்துக்கு போகும் பொழுது கிபியோனியர்கள் எல்லாம் யோசுவாவை கூப்பிட்டு, யோசுவா என்ன பண்றாங்க? அடிக்க வராங்க. நீ தான் வந்து என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். யோசுவா கிட்ட சொன்னோன்னே யோசுவா வந்து அந்த 5 ராஜாக்களையும் முறியடிக்கிறாரு. அதோனி சேதேக்கும் அங்கே கொல்லப்படுகிறான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மாம்சம் முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுது மெல்கிசேதேக்கை ராஜாவாய் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியில் கொண்டிருந்த அன்பு மெல்கிசேதேக்கை ராஜாவா என்ன பண்ணிருக்கு? வச்சிருந்தது. ஆண்டவர் மேல ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாம்சம். ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்துச்சு, காலையில எழுந்துச்சு, ஜெபம் பண்ணுச்சு. இந்த மாம்சம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. தசமபாகம் கொடுத்துச்சு, காணிக்கை கொடுத்தது. இந்த மாம்சம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் ஆக 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 மெல்கிசேதேக்கு போய் யார் வந்துட்டா? அதோனி சேதேக்கு வந்துட்டான். அதோனி சேதேக்கு வந்த பிறகு இந்த மாம்சம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் அப்படி டவுன் ஆயிடுச்சு. இதுல தேவாலயத்தை என்ன பண்ண முடியாது? நம்ம கட்ட முடியாது. ஒருவேளை ஆபிரகாம் அப்போ மெல்கிசேதேக் இருக்கிறப்போ நான் சாலேம்ல ஒரு தேவாலயம் கட்டணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? ஓகேன்னு. வேணா மெல்கிசேதேக் அதுக்கு ராஜாவா இருந்தான், அப்போ ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா இப்போ யார் ராஜாவா இருக்கா? அதோனி சேதேக்கு. இருக்கிற கூட்டெல்லாம் எபூசியர்கள். விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. தேவையில்லாத காரியங்கள் இந்த மாம்சத்துல என்ன பண்ணிருக்கு? நடந்து கொண்டிருக்குது. இங்க ஒரு தேவாலயத்தை என்னால என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து யோசுவா 15ல 63 எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க? யோசுவா என்ன பண்றாரு? எல்லா ஊரையும் பிரிச்சு கொடுத்துட்டே இருக்காரு. இந்த ஊர் உனக்கு, இந்த சிட்டி உனக்கு, இந்த சிட்டி உனக்குன்னு சொல்லிட்டு 15:63ல எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்தி விடக் கூடாமல் போயிற்று. எல்லா சிட்டியிலையும் இந்த ஆட்களை துரத்தி விட்டாங்க யூதர்களால. ஆனா ஒரு சிட்டியில இருக்கிற ஆட்களை துரத்தி விட முடியல. அது என்ன ஊரு? எருசலேம் ஊர்ல இருக்கிற எபூசியர்களை யூதர்களால கூட துரத்தி விட முடியல. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாம்சத்துல இருக்கிற அழுக்க, மாம்சத்துல இருக்கிற பிரச்சனைய, மாம்சத்துல இருக்கிற பாவத்தை நம்ம துரத்தி விடணும். ஆனா என்ன பண்ணல? முழுசா துரத்தல. எபூசியர்கள் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது? தேவாலயத்தை கட்ட முடியாது. நம்முடைய உடம்புல பாவங்கள், இந்த சரீரத்திலே பாவங்கள், தீமைகள், தேவையில்லாத சிந்தனைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள், இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல தேவாலயத்தை என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. தேவாலயத்தை குறித்து நம்ம 2 வாரம் பார்த்தோம்ல. அது அஸ்திபாரம் போடப்படணும்னா நம்மளுடைய சரீரம் சுத்தமாய் இருக்க வேண்டும். எபூசியர்கள் இருந்தா என்ன ஆகாது? தேவாலயத்தை நம்மளால கட்ட முடியாது. ஹல்லேலூயா. யூதர்கள், யூதனா என்ன? துதி. அந்த துதியினாலேயே என்ன பண்ண
முடியல? பாவத்தை வெளியே தள்ள முடியல. எபூசியர்களை வெளியே அனுப்ப முடியல. சரி, அடுத்த ஆள் தான் என்ன செய்ய? அடுத்தது இன்னொரு சான்ஸ் ஆண்டவர் தராரு. நியாயாதிபதிகள் 1:8. யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி, மறுபடியும் யூதாவின் புத்திரர் என்ன பண்றாங்க? எருசலேமின் மேல யுத்தம் பண்ணிட்டாங்க. வா, சூப்பர். யூதா மறுபடியும் என்ன பண்ணிட்டான்? எருசலேம் கிட்ட போய் யுத்தம் பண்றான். அதை பிடித்து அதை உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கினார்கள். சூப்பர். இருக்கிறவங்க என்ன பண்ணா? வெட்டிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ 21ஆம் வசனத்தை சொல்லும் அதே அதிகாரத்துல, பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை துரத்தி விடவில்லை. பாருங்க, மறுபடியும் பென்யமீன் புத்திரரும் இந்த எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை என்ன பண்ணல? துரத்தி விடவில்லை. ஹல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் அவ்வளவு நாள் கழிச்சு தேவாலயம் கட்டப்பட்டதுன்னா, அந்த சரீரம் என்ன ஆகல? ரெடி ஆகல, தயாராகல. எப்படி ஆண்டவர் போய் அந்த இடத்துல தேவாலயத்தை கட்ட முடியும்? ஆண்டவர் நமக்குள்ள தேவாலயத்தை கட்டணும்னா நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் ஒழுங்காய் மேல நோக்கி பார்க்கணும்னா நம்முடைய சரீரத்தை முதலாவது சுத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சரீரத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்கள், அசூசிப்படுத்துகிற காரியங்களை நம்மிடமிருந்து நீக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் தாவீது ஆண்டவருக்கு பிரியமான தாசனாய் இருந்தார் என்று சொல்வோம் என்றால், எசேக்கியால வரும், என்னுடைய தாசனாகிய தாவீது ராஜ்யபாரம் பண்ணுவான்னு வரும் கடைசி காலத்துல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் ராஜ்யபாரம் பண்ணணும். ஆனா வசனம் தாவீதுன்னு சொல்றாரு. அங்க மெல்கிசேதேக்கு ராஜாவா இருந்தால எருசலேமுக்கு நடுவுல ஒருத்தர் ராஜாவா வர்றாரு. அவர்தான் தாவீது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மெல்கிசேதேக்கு எருசலேமுக்கு ராஜாவானா, அடுத்தது தாவீது ஆண்டவருக்கு ஒரு முன்னோடியா இருந்தான், அவன் ராஜாவானா, கடைசியா எருசலேமுக்கு யார் ராஜாவா போறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக போகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த தாவீது செய்த காரியத்தை குறித்து நாம பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் பொறுமையா இதை பார்த்து முடிச்சிருவோம், டைம் இருக்கு. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 5:3 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அடுத்தது அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 6ஆம் வசனம், அவன் ராஜாவாய் செய்த முதல் காரியம் என்னன்னு பாருங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். ஹல்லேலூயா. ஏன் தாவீது இருதயத்திற்கேற்ற தாசன்? ஏன் தாவீது இருதயத்திற்கேற்ற தாசனா? முதல் வேலை அவன் போனது எருசலேம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன தெரிஞ்சது? ஆண்டவருடைய சித்தம் எப்படி அவனுக்கு புரிந்தது அப்படின்னா நமக்கு தெரியல. ஆனா அவன் செய்த முதல் காரியம் எருசலேமுக்கு அந்த எபூசியரோட யுத்தம் பண்ணுவதற்கு என்ன பண்ணான்? கிளம்பினான். யுத்தம் பண்ண ராஜாவன் எருசலேமுக்கு போனான். அவர்கள் பாவம் நம்மளை பார்த்து சொல்லுது, சரீரத்தை பார்த்து சொல்லுது, அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலகம் நம்மளை பார்த்து சொல்லுது பாவம், ஆண்டவர் உங்களால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. உங்களால தேவாலயம் என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. ஏற்கனவே 2 வாட்டி ஒருத்தன் வந்து ட்ரை பண்ணிட்டு போயிட்டான். நீ என்ன இப்போ வந்திருக்கிற? 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் என்ன பண்ணா, யூதா கோத்திரம் ஃபுல்லா வந்தா எங்களை என்ன பண்ண முடியல, துரத்தி விட முடியல. இந்த பாவத்தெல்லாம் அப்ப என்ன பண்ண முடியல, துரத்தி விட முடியல. 25 வயசுலயே அந்த பாவத்தை என்ன பண்ணல, துரத்தி விட முடியல.
அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் தான் பென்யமீன் புத்திரன் 35 வயசுல. அப்போ வந்து இந்த பாவத்தை திறந்து விட பார்த்தான். அப்பவும் நாங்க ஸ்டப்பனா என்ன பண்ணோம், அந்த சரீரத்துக்குள்ள இருந்தோம். நீ என்னடா இப்போ வந்து என்ன துரத்தி விட வந்திருக்குன்னு சொல்லிட்டு தாவீதை பார்த்து சொல்லி, நீ இங்க வரவே முடியாது. அப்படி நீ வந்த அப்படின்னா குருடரும் சப்பானிகளும் என்ன பண்ணுவாங்க, உன்னை அடிக்கிறதுக்கு நாங்களாம் தேவையில்லடா. எபூசியர்ல இருக்கிற கண்ணு தெரியாதவன், கால் விளங்காதவன், இவனே என்ன பண்ணுவான் பாருங்க. உலகம் எப்படி பேசுது, பாவம் எப்படி பேசுது, தேவையில்லாத சரீரத்தில் குடிக்கொண்டு இருக்கிற காரியம் எப்படி பேசுது. தாவீது வரான், ராஜாவாய் வரான். அந்த இடம் இஸ்ரவேலுக்குள்ளதான் இருக்குது அந்த எருசலேம். ஆனா எபூசியர்களை வந்து துரத்தி விட கூடாமல் போனதுனால அவர்கள் தாவீதை பார்த்து சொல்றாங்க, நீ வரமாட்ட, நீ உன்னால வர முடியாது. நீ வந்தினா குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அடுத்த வசனம் சொல்லும், ஆனாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மெல்கிசேதேக்கு கிட்ட இருந்த எருசலேம் மறுபடியும் அப்படியே கீழே போய் அதோனிசேதேக்கு கிட்ட போய் எபூசியர்களால் சூழப்பட்டு விக்கிரகங்கள் பாவங்கள் நிறைந்த இடமாய் இருந்த அந்த எருசலேம் இப்பொழுது ஆனாலும் அது ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பார்க்கலாம். அந்த எருசலேம் தாவீதின் நகரம் ஆயிற்று. ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஏன்னா ஆணை பிடிச்சனா பிரச்சனை இல்லை, வெத்தையில பிடிச்சிட்டு போனா பிரச்சனை. ஆனா எரிசு வச்சிருக்கிறான், இந்த சரீரத்தை வந்து பிடிச்சு வச்சிருக்கிறான். யூதாவால ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. தாவீது வந்தாரு. தாவீது ஒரு பெட்டு வச்சார் தெரியுமா இதை குடிக்கிறதுக்கு. என்ன பெட்டுனா, இதை யார் முந்தி போய் எருசலேமை பிடிக்கிறானோ, தாவீதுடைய பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட பார்த்து சொன்னாரு, இதை யார் முன்னாடி போய் பிடிக்கிறானோ அவன் தான் தலைவன். யாரு? அவன் தான் தலைவன். அதுக்கு தாவீது ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. இதுதான் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஐடியா. எவன் சாலகத்தின் வழியாக, வசனம் சொல்லு 8ஆம் வசனம், எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற அந்த சப்பானியரையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். ஹல்லேலூயா. சாலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சாக்கடை. சாக்கடை. இந்த எருசலேம் வந்து ஒரு கோட்டையான நகரம் தான். அவர்களை வந்து சாதாரணமா என்ன பண்ண, ஏன் வந்து அவர்கள் அவ்வளோ திமிராய் சொன்னார்கள் அப்படின்னா, யாருமே அங்க போய் என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. எருசலேம்ங்கிறது ஒரு கோட்டை, ஒரு அரண்மனை இருக்க வேண்டிய ஒரு நகரம். நீங்க அரண்மனை எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி தண்ணி, ஒரு தண்ணி இருக்கும். அதுக்குள்ளதான் என்ன ஆகும், அரண்மனை இருக்கும். ராஜாவுக்கு ஒரு பாதுகாப்புக்காக இருக்கும். அதுக்குள்ள போனா ரகசிய பாதைகள் தான் என்ன ஆகும் இருக்கும். இதெல்லாம் வந்து அங்க இருந்தது. அதனாலதான் அவங்க ரொம்ப தைரியமா சொன்னாங்க, தாவீதை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது. ஆனா தாவீது சொன்னா, நான் வர்றதுக்கு வேற ரூட் வச்சிருக்கேன், என்ன ரூட்டா இருந்தாலும் சரி, ஒன்றை இன்னைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், காலி பண்ணாம விட மாட்டேன். அப்ப சொல்றான் தாவீது, இதுல யாரு அந்த சாக்கடை வழியா, அந்த தண்ணி போற வழியா உள்ள போய் அவனை அடிக்கிறானோ அவன் தான் என்னது தலைவன். ஹல்லேலூயா. அப்போ யோவாப் அந்த காரியத்தை செய்து அந்த எருசலேம் என்ன பண்றாரு, பிடிக்கிறாரு. ஹல்லேலூயா. எருசலேம் தாவீதின் நகரம் ஆயிற்று. ஹல்லேலூயா. அந்த எபூசியர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, தாவீது துரத்தி விடப்பட்டார். எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிட்டாரு. இப்போ இந்த சரீரம் தேவாலயம் கட்டுவதற்கு ஏதுவாய் மாறினது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த செய்தி புரிந்ததுன்னு தெரியல. ஒரு தேவாலயம் கட்டணும், ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் இந்த சரீரம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா தான் தேவாலயத்தின் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள எபூசியர்கள் இருந்தார்கள்னா அந்த தேவாலயத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. அப்ப இந்த சரீரம் முதலாவது கிளீன் ஆகணும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, இந்த பாவம் எங்கிருந்து வெளியே போகணும், இந்த பாவம் எங்கிருந்து வெளியே போகணும், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. ஆனா அந்த பாவம் என்ன பண்ண முடியல, போல உட்கார்ந்து
உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்து உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எபூசியர்கள் அங்க ஆண்டு கொண்டு, மெல்கிசேதேக்கு இந்த இடத்துல அதோனிசேதேக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கான்? ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஆனா ஒரு நாள் தாவீது அந்த இடத்தை ட்ரீட் பண்றான். அல்லேலூயா. இப்போ கூட ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கையில வந்தா இந்த சரீரம் சுத்தமாய் மாறும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் எருசலேமுடைய ராஜா. அல்லேலூயா. இந்த எருசலேம் தான் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்த விசேஷத்துல பழைய அந்த பதிவு என்ன சொல்றது, அந்த மணவாட்டியை போல ஆயத்தமாய் அந்த எருசலேம் என்ன ஆகுது? கீழே வந்து. ஏன் தெரியுமா? இந்த மணவாட்டியாகிய தேவாலயம் மறுபடியும் அதுல கட்டப்பட வேண்டும். எருசலேம்ல தான் கட்டப்படணும் தேவாலயம். அல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்த விசேஷத்துல அந்த புதிய எருசலேமாகிய அந்த இது இறங்கி வர கண்டே, அங்கதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அங்கதான் நம்முடைய மணவாட்டியுடைய இடம். அதுதான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எபூசியர்களை துரத்தி விட வேண்டிய நேரம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.